Hi friends, great day to all. Welcome back to Denver Talk channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றினா ப்ரெக்னென்சிக்கு நம்ம காத்திருக்கும் போது எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இது மென்சஸான ஸ்டார்டிங் டேலேருந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்களான்னா நீங்கள் எப்போனாலும் இந்த ஃபுட்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த உணவு வகைகள் எல்லாமே நம்ம யூட்ரஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும், கர்ப்பப்பையின் சுற்றி இருக்கின்ற இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். முக்கியமாக எக்டோபிக் ப்ரெக்னன்சி, கர்ப்பப்பையில் கரு பதியாமல் சுற்றி கரு பதிதலை தவிர்ப்பதற்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா கரு உருவாச்சுன்னா அதனுடைய யூட்ரஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அப்படி ஸ்ட்ரென்தனாக இருந்தால் மட்டும்தான் கர்ப்பப்பையில் ஸ்ட்ராங்காக பதிதல் நடைபெறுவதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட உணவுகளை நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் எதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அப்படி நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன அப்படின்னா, பாலுங்க, காஃபி, டீ, இந்த மூணுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்னங்க அப்படின்னா கண்டிப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ரொம்ப லீனாக இருக்கீங்க, சத்து குறைபாடாக இருக்குது, கால்சியம் குறைபாடு அதிகமாக இருக்குது, இதனால் ஹாஸ்பிட்டலில் எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்க. அதை தாண்டி பால், காஃபி, டீ இதை தவிர்த்து விடுங்க. முக்கியமாக காஃபி சம்மந்தப்பட்ட எந்த ஐட்டத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளவே கூடாது. அதே மாதிரி சாக்லேட்ஸ் எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்டிங்கன்னா, இனிப்பு சம்மந்தப்பட்டதை எடுப்பதை அவாய்ட் பண்ணிடுங்க. சில ஹாஸ்பிட்டலில் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க டார்க் சாக்லேட்ஸ் எடுத்துக்கோங்க. டார்க் சாக்லேட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. அது எப்போனா வாரத்திற்கு 2 முறை அதுவே போதுமானது. அதை தாண்டி இனிப்பு வகை, பேக்கரி வகை, பானிபூரி வகை இது எல்லாவற்றையும் முற்றிலும் தவிர்த்து விடுங்க. என்னங்க பானிபூரியை வேணான்னு சொல்கிறேங்க கேட்டால், ஆமாங்க, கண்டிப்பாக பானிபூரி எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஏன்னா நம்ம கர்ப்பத்திற்கு தயாராகும் போது யூட்ரஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கு அதற்கு துவர்ப்பு தேவை. துவர்ப்பு சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது, பத்திய முறையில் உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது யூட்ரஸ் ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்படிப்பட்டதுக்கு இவையெல்லாம் எதிராக இருப்பவை. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். அடுத்து நம்ம என்னென்ன அவாய்ட் பண்ணணும்னா, கண்டிப்பாக 1/2 hour இல்லைன்னா குறைஞ்சது 1/4 மணி நேரம் நடைப்பயிற்சி கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும். ஒல்லியாக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம நடக்க தான் நம்ம உச்சி முதல் பாதம் வரை இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அப்படி சீராக இருக்கிறப்ப நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. விரைவிலேயே கர்ப்பப்பையில் தங்கி அது நம்மளுக்கு வளருவதற்கு அனைத்து சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கி கொடுக்கும். சரிங்க, எந்தெந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்கிறது அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அதிக பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளை தாங்க எடுத்துக்கொள்ள போகிறோம். பச்சை நிறம் நம்மளுக்கு தெரிஞ்சது கீரையை நம்ம எடுத்துக்கொள்வது தான். இந்த கீரையிலே சொல்லியிருக்க நம்ம ஃப்ரெண்டே கேட்டிருக்கிறாங்க, என்னென்னா முருங்கைக்கீரையை பொடி பண்ணி வச்சு அதை நாங்கள் சாப்பிட்லாமா, அது ப்ரெக்னென்சிக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டிருந்தாங்க. தாராளமாக ஹெல்ப் பண்ணும். அதை ரெகுலர் பேசிஸில் எடுத்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முருங்கை இலையினுடைய பொடி, இந்த முருங்கை இலை பொடி டெய்லியும் சாப்பிட்றப்ப உங்களுக்கு அயன் சத்து மற்றும் பச்சை நிற காய்கறி எடுத்துக்கொள்ளும் போது ஃபொலேட்டுங்கிற சத்தம் நமக்கு கிடைக்கிறது. முருங்கைக்கீரை மட்டுமல்ல, எந்த வகை கீரையாக உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன காய்கறி கீரைனாலும் ஓகே. எனக்கு அரைக்கீரை கிடக்குது, தண்டைக்கீரை கிடக்குது, இல்லை எந்த மணத்தக்காளி கீரை எதுனாலும் நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். வாரத்திற்கு குறைந்தது 3 நாட்கள். அடுத்து காய்கறிகளில் பார்க்குறப்ப கேப்சிகம்ங்க, குடை மிளகாய் தான் ரொம்ப டார்க் கலரில் இருக்கும். அதே நேரத்தில் அது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது யூட்ரஸை பொறுத்த வரையில். அப்படிப்பட்ட குடைமிளகாயை அடுத்து அதிக அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து பச்சை நிற காய்கறிகளான பீர்க்கங்காய், புடலங்காய், கொத்தவரங்காய், முருங்கைக்காய் இவை எல்லாமே நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதிலும் காய்கறியெல்லாம் சௌச்சௌ அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்க. இம்யூனிட்டி பவர் மற்றும் நீர் சத்து. எனக்கு யூரின் போக மாட்டேங்க சிஸ்டர், இல்லாட்டினா எனக்கு எப்பயுமே யூரின் போகிற இடம் ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்குது அப்படிங்கிறவங்க சௌச்சௌ காயை அடிக்கடி எடுத்துக்கொள்வது மிக மிக சிறந்தது. அடுத்து என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கொள்வது, ஸ்நாக்ஸ் டைமில் கண்டிப்பாக சீட்ஸ் மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்க. அதிலும் ஃப்ளாக்ஸ் சீட்ஸு தான் நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். அது எப்போனா மென்சஸ் ஸ்டார்டிங் ஆனதுலேருந்து தொடர்ந்து 15 நாட்கள். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இல்லை, உங்கள் லிவிங் லொக்கேஷனில் கிடைக்கல அப்படின்னா நாமளும் இப்போ சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணுங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அடுத்து நீங்கள் இது 11 மணி டைமிங்கில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அளவு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் போதுமானது. அதே நேரத்தில் செகண்ட் ஹாஃபு
மதிய உணவிற்கு பிறகு ஒரு 4 ஆர் 5 டைமிங்கில் பார்த்தீங்கன்னா, இது ஒரு சீட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னென்னா, முளைக்கட்டின வெந்தயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. முளைக்கட்டின வெந்தயத்தை பவுடர் பண்ணியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை முளைக்கட்டின வெந்தயத்தை அப்படியே கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப மருத்துவம் வாய்ந்தது. இது நம்ம ஒரு நாள் செய்கிறதோ இல்லை 2 நாள் செய்கிறதாலேயோ ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எந்த ஒரு எடுத்தாலுமே இப்போ பொதுவாக வந்து நம்ம அந்த சித்தாலாம் சொல்லுவாங்க, ஒரு மண்டலம் எடுத்துக்கிட்டால் தான் அது வந்து ஒரு ஒரு பாதி ரிசல்ட்டாவது கிடைக்கும். ஒரு மண்டலங்கிறது அந்த 48 டேஸ். அப்போ குறைஞ்சது 2 மாதம் 60 நாளாவது நீங்கள் அதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த சேஞ்சஸ் கிடைக்கும். இல்லைங்க இந்த மந்த்து எனக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா யாரும் ஒரி பண்ணவே பண்ணாதீங்க. அது கண்டிப்பாக ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கரு வந்து தரிப்பது முழுக்க முழுக்க கருமுட்டையை மட்டுமே சார்ந்தது. அப்போ அந்த கருமுட்டை உங்களுக்கு குவாலிட்டியாக வர்றது, ஏற்கனவே இருக்கிற கருமுட்டை அந்த மெச்சூர்டு கருமுட்டை நல்லா குவாலிட்டியாக வர்றதுக்கு குறைந்தது 60 நாட்கள் வந்து எடுத்துக்கொள்ளும். 60லேருந்து 90 நாட்கள். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடுங்கிற மெடிசன் இருக்குது. இல்லாட்டினா ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் டெய்லி பேசிஸில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சத்து தான் வெந்தயத்தில் அப்படியே இருக்கிறது. இதை தாண்டி மீன் எண்ணெய் மாத்திரை, இது காட் லிவர் ஆயில்னு சொல்லுவாங்க. இதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து என்னென்ன மதிய வேளையில் உணவாக எடுத்துக்கொள்ளலாம். காரம், புளிப்பு, முக்கியமாக புளிப்பை தவிர்த்து விடுங்கள். கூட்டாக செஞ்சு பொரியலாக செஞ்சு சாப்பிடுவது மிக மிக நல்லது. வறுவல் கூடவே கூடாது. இது ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வறுவலை தவிர்த்து விட்டு பொரியலை ட்ரை பண்ணி பாருங்கள். அதிலும் வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழை சம்மந்தப்பட்ட அனைத்து ஐட்டங்களுமே குறைந்தது வாரத்திற்கு 2 முதல் 3 நாட்கள் பயன்படுத்த வேண்டும். அடுத்தது நம்ம வாழை சம்மந்தப்பட்டதை கூட்டு, இது எல்லாமே பருப்புங்க. பருப்பு போட்டு அதிலும் பாசிப்பருப்பு வந்து போட்டு பயன்படுத்தும் போது உங்களுடைய புரோட்டீன் அளவு இன்னும் உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும். வறுவலை தவிர்த்து விடுங்கள். பொரியல், கூட்டு வகைகளை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கீரை வகைகளை போட்டு பிசைந்து சாப்பிட வேண்டும். சரிங்க, நான்வெஜ் எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கொள்ளலாங்க. நான்வெஜ்ஜில் கண்டிப்பாக பிஃபோர் ஓவுலேஷன் நாட்டுக்கோழி எடுத்துக்கலாம். அதே இது ஆஃப்டர் ஓவுலேஷனை நாட்டுக்கோழி எடுத்துக்கொள்ளவே கூடாது. நீங்கள் மட்டன் வகைகள் சாப்பிடலாம், ஈரல் அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. அதே இது சிக்கன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு இப்போ ப்ராய்லர் சிக்கன் அப்படின்னா ஒரு 5, 6 துண்டுகள் போதுமானது. அதுக்கு மேலே எடுத்துக்கொள்ளவே கூடாது. இது எல்லாத்தையும் விட பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது மீன். மீன் எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு யூட்ரஸை பலப்படுத்தும். அதோடு மட்டும் இல்லாமல் மீனில் மெர்க்குரி வகைகள் வந்து இருக்குது. அதிக மெர்க்குரி எண்ணெய், லோ மெர்க்குரி எண்ணெய் அந்த மீன் வகைகள் இருக்குது. ஸோ எப்பயுமே மெர்க்குரி அளவு குறைவாக இருக்கிற மீன்களை வந்து பயன்படுத்துங்க. அதுவும் வறுவலை தவிர்த்து விட்டு குழம்பு மீன்களை நாம் எடுத்துக்கொள்ளுங்கள். இது வாரத்துக்கு 3 நாள் கூட நீங்கள் மீனை வச்சு சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு பெண்களினுடைய கர்ப்பப்பைக்கு பலம் வாய்ந்ததாக இருக்கும். இது எல்லாவற்றையும் விட என்னென்ன ஸ்நாக்ஸ் ஐட்டங்க சாப்பிட, இதையே சாப்பிட போர் அடிக்காதா எங்களுக்கு அதுவே வந்து ரொம்ப மெடிசனாக நாங்களும் ஒரு பேஷண்ட்டாக ட்ரீட் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. நான் ஒரு ஸ்நாக்ஸ்க்கு வந்து இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்நாக்ஸாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது பாசிப்பருப்பு, கொண்டக்கடலை, ப்ரௌன் அல்லது வெள்ளை நிறத்தில் இருப்பது. இது எல்லாவற்றையும் முளைக்கட்டி பச்சையாக எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் நீங்கள் சுண்டலை வேக வைத்து தான் சாப்பிட வேண்டும். பச்சை பாசி பயிரை நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஆஃப்டர் ஓவுலேஷன், பிஃபோர் ஓவுலேஷன் பச்சை பாசி பயிரை பச்சையாக சாப்பிடலாம். ஆஃப்டர் ஓவுலேஷன் பச்சை பாசி பயிரை வேக வைத்து தான் சாப்பிட வேண்டும், பச்சையாக சாப்பிடக்கூடாது. அடுத்து தேனில் ஊற வைத்த நெல்லிக்காய், அது ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து நீங்கள் ஸ்நாக்ஸாக எந்த ஃபுட்டு எடுத்தாலும் அதில் லைட்டாக வந்து பட்டை பொடியை வந்து நீங்கள் போட்டு சாப்பிட்ணும். நான் காலையில் எனக்கு லேட் ஆகிடுச்சு, ப்ரெட்டு சாப்பிட்றேன், இல்லை மில்க் ப்ரெட்டு, கோதுமை ப்ரெட்டு அப்படிங்கிறவங்க லைட்டாக அதில் பட்டை பொடி, எந்த ஃபுட்டு எடுத்தாலும் நீங்கள் தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னா தோசையில் லைட்டாக அந்த பட்டை பொடியை வந்து தூது விட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அடுத்து பொட்டுக்கடலைங்க. பொட்டுக்கடலை, நாட்டு சக்கரை, இது இரண்டையும் கலந்து ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிடலாம். இரவு வேளையில் எந்த உணவாக இருந்தாலும் அரை வயிறாக சாப்பிடுங்க. நைட்டு கட்டாயமாக செவ்வாழை பழம் 2 சாப்பிட்டு விட்டு படுங்கள். இது கண்டிப்பாக உங்கள் மூடு செக்ரிகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகும். ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இல்லை எங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது, இல்லைங்க எனக்கு நீங்கள் பண்ணுற சேல்ஸ் ப்ராடக்ட்ஸை தாண்டி சில பொருட்கள் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான பொருள் விரைவில் உங்களை வந்தடையும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.